விழுப்புரம் மாவட்டத்தில் இரு பிரிவினரிடையே பயங்கர மோதல் வெடித்தது. அங்கு பதற்றம் நிலவியதால் போலீசார் தடியடி நடத்தினர். ராம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்றும் பள்ளி திறந்ததும் இருதரப்பு மாணவர்களிடையே சண்டை மூண்டது. தாக்கப்பட்ட ஒரு தரப்பு மாணவர்கள் பெற்றோருடன் எதிர்தரப்பைச் சேர்ந்தவர்களை தாக்கினர். இதனால் நிலைமை மோசமானது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர். மாணவர்கள் இங்கே, ஆசிரியர்கள் எங்கே என்கிற முழக்கத்தோடு காலையில் இந்த போராட்டம் தொடங்கியது. மாணவர்கள் எல்லோரும் இங்கே திரண்டிருந்தார்கள். அரசு அதிகாரிகளும் கல்வி அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் வருகை இருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு வார காலம் அரசு ராம்பாக்கம் மேல்நிலைப் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. நல்லிணக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாணவர்களை தாக்குகிற சமூக விரோத சக்திகளை கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஒடுக்குவோம் என்றும் அரசு தரப்பிலே காவல்துறை தரப்பிலே உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. பசங்க வந்து பள்ளிக்கூடம் போச்சுங்க. அங்க என்ன பண்ணாங்க, வெளியூர் பசங்க வந்து பூந்து அடிச்சிட்டாங்க. 2 ஐட்டம் முறை அடிச்சிட்டாங்க. 3ஆவது முறை என்ன பண்ணோம், எல்லாரும் பசங்க நாங்கள் அனுப்பி விட்டதுக்கு மறுபடியும் 2 பேரை போயிட்டு அடிச்சிட்டானுங்க, மண்டே பொழந்துட்டானுங்க. பசங்க பூரா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்றோம், எங்களுக்கு வந்து அங்கே பள்ளிக்கூடம் வந்து நாங்கள் இன்னைக்கு அனுப்பல. இங்கே தான் எல்லாம் மீட்டிங் நடந்துருக்குது. இங்கே மீட்டிங் நடந்துருக்குள்ளே பஸ் யார போச்சுவோ, காலேஜுக்கு கடலூருக்கு போத்துவோம். அங்கே போன இடத்துல பசங்களை மறிச்சு அடிச்சிட்டாங்க. ஊர் தேர்வுல இருந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து 4 பேரை எங்க ஊர் ஜனங்க 10 பேர் போனாங்க கேட்கறதுக்கு. போலீஸ்கார் மடக்கி எங்களை வந்து லஞ்சம் வாங்கிக்கணும். போலீஸ்கார் வந்து அடிக்கிறாங்க. போலீஸ்கார் வந்து அடிச்சாக்கா நாங்க எப்படிங்க இருக்க முடியும்? அங்க நாங்க இருக்க முடியுமா? எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் தானே, எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் தரல. சம்பவ இடத்தை விழுப்புரம் டிஐஜி சுமித் சரண் பார்வையிட்டார். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.